நீ இனி அடிமையா இல்ல, நீ எகிப்துக்கு அடிமையாக இல்ல. அடிமை கடன் கொடுத்தவன் வாங்கினவனுக்கு கடன் யார் கொடுக்குறாங்களோ வாங்கிட்டு போகிறவங்க வாங்கும்போது சந்தோஷமா வாங்கிட்டு போவாங்க. ஆனால் கொடுக்க முடியாத ஒரு கட்டம் வரும் பொழுது அவங்க என்ன சொன்னாலும் கையை கட்டி பதில் சொல்கிற மாதிரி அடிமையாயிடுவாங்க. எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் யோசேப்பு மரித்த பிறகு யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் வந்தாராம். நான் யோசித்து பார்த்தேன், கோசேன் என்ற நாட்டை இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பார்வோன் அந்த நாட்களில் கொடுத்திருந்தார். யோசேப்பு இருந்த நாட்களில் நல்ல செல்வ செழிப்பாய் தங்கள் மந்தைகளை மேய்த்து கொண்டு நல்ல விவசாயம் செய்து நல்ல பிள்ளைகளை அங்கே உள்ளதான படிப்பை கூட ஒருவேளை கல்விகளிலே பிள்ளைகளை படிக்க வைத்திருக்கலாம். ஆனால் எப்பொழுது யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் வந்தானோ அப்பொழுதே இந்த ஜனங்கள்லாம் யாரு, இவங்களை பற்றி எல்லாம் லிஸ்ட் எடுத்துட்டு வா, எத்தனை வருஷம் இங்கே இருக்கிறாங்க, இந்த ஊரில் அவங்க பிறந்தது இல்லையே, இவங்க யாரு, இதை பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லை, இவங்க இனி நமக்கு வேலை செய்யணும், அத்தனை பேரும் நமக்கு அடிமையாக வேலை பார்க்கணும், செங்கல் அறுக்கணும், கூலியை வைக்கோல் கொடுப்போம், இதான் கூலி, இதை வாங்கிட்டு போகட்டும். அவங்களுடைய ஆடு மாடுகளுக்கு சாப்பாட்டுக்கு வைக்கோல் தான், வேற ஒன்றும் கிடையாது. இப்படிப்பட்ட அடிமை தனத்தில் கொஞ்சம் கொஞ்சமாய் 400 வருஷம் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். 400 வருடம் இருண்ட காலமாயிருந்தது. நாளாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விடுதலையே இல்லைங்க. ஆண்டவர் சொன்னார், இனிமேல் நீ எகிப்திலே அவர்களுக்கு நீ அடிமையாக கிடையாது, நான் உன்னை மீட்டெடுக்கிறேன். ஹல்லேலூயா.